இந்த டுட்டோரியல்ல எப்படி ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். இது வந்து ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா மணி கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு வந்து நம்ம வீட்டில் லேப்டாப் அல்லது சிஸ்டம் இருக்கணும், ப்ராட்பேண்ட் கனெக்ஷனோட. அதாவது உங்கள் லேப்டாப்லேயோ சிஸ்டம்லேயோ நெட் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்கணும். அல்லது உங்ககிட்ட ஃபோன் இருக்கணும், அந்த ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும். அதில் 3G இல்லைன்னா 4G நெட் கனெக்ஷன் இருக்கணும். அப்போ தான் உங்களால் டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு $400 ஏர்ன் பண்ணலாம், மாதத்துக்கு 30,000 ஏர்ன் பண்ணலாம் அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. பட் அதெல்லாமே வந்து ஸ்பேம். எந்த ஒரு வெப்சைட்லேயும் உங்கள் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனோ டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷனோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோ கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. உங்களோட டைம் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் இந்த URL உங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணிக்கோங்க. இந்த கிளிக்சென்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்கள் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு ஏதாவது டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இங்கே கொடுக்குற இமெயிலும் இங்கேயும் ரெண்டு. அதே மாதிரி யூசர் நேமும் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சைன் அப் நவ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். முக்கியமாக ஹேவ் ரெட் அண்ட் அக்ரி டு கிளிக்சென்ஸ் யூசர் அக்ரிமெண்ட்டை கிளிக் பண்ணணும். நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கும் போது ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணியிருந்துருப்பீங்க. அந்த இமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக்சென்ஸ்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்திருக்கும். அதில் உங்களுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் இந்த வெப்சைட்டில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டை திருப்பி ரீஎன்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் என்டர் ஆகிடலாம். ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். இதில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, சிட்டி, போஸ்டல் கோட், கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த், மேலா ஃபீமேலாங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செக்ஷனை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுறலாம், ஏன்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போதே இதை நம்ம கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு இருக்க வரைக்கும் நீங்கள் ஒரு சீக்ரெட் கொஷின் செலக்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ் யுவர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், இல்லைன்னா உங்கள் பெட் அனிமல் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி சீக்ரெட் ஆன்சர் கொடுத்துடணும். நெக்ஸ்ட் இதுவும் ஆப்ஷனல் தான், உங்கள் பிக்சர் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து முக்கியமானது பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே பேபால் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மித்த எந்த ஆப்ஷன் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் பேபால் வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட் வேர்ல்டு வைடு. ஸோ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் பேபால் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதோட இமெயிலை இங்கே நீங்கள் கொடுத்துடணும். உங்களுக்கு பேபாலில் இமெயில் அக்கௌண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் பார்க்கலாம். பேபாலில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கிறது டுட்டோரியலும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சவுண்ட் அலர்ட், ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தால் உங்களுக்கு சவுண்ட் அலர்ட் வேணுமா வேண்டாங்க டிசைட் பண்ணிட்டு நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். மற்றதெல்லாம் உங்களோட வெப்சைட் ப்ரிஃபரன்ஸ். இப்போ நீங்கள் அக்கௌண்ட் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டேப்ஸ் வழியாக நம்ம பார்க்கலாம். இந்த வியூ ஆட் அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே 2 டைப்ஸ் ஆஃப் ஆட் இருக்குது. ஒன்று ஸ்டிக்கி ஆட்ஸ், இன்னொன்று வந்து ரெகுலர் ஆட்ஸ். நீங்கள் இந்த ஆட்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அதாவது இந்த சென்ஸ் 0.001 சென்ஸ். நான் இதை எப்படி கிளிக் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆடை நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் ஆன் த கேட். உங்களுக்கு இப்போ 5 செகண்ட்ஸில் வேலிடேட் ஆகும். Your click has been validated. You have just been credited 0.01 cents. இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போது சென்ஸ் 0.01 சென்ட் எனக்கு இப்போ ஆட் ஆகிருக்கு. நம்ம இன்னொரு ஆட் ட்ரை பண்ணலாம். Click on the cat.
your click has been validated. அதே மாதிரி உங்களுக்கு ரெகுலர் ஆட்ஸும் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா சேம் வேலிடேஷன் ப்ராசஸ் பண்ணணும். கிளிக் ஆன் தி கேட். உங்கள் கிளிக்கு வேலிடேட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சென்ஸர் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆடப் ஆகிடும். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0.005 சென்ட்ஸ் வந்து எனக்கு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஆட்ஸ் கிளிக் பண்ணுறது மூலமாக இதில் ஏர்ன் பண்ணலாம். இனிஷியலாக உங்களுக்கு அவ்வளோ ஏர்னிங் இருக்காது. பட் ஒரு டவுன்லைன் ஒரு 2 to 3 months ஆன பிறகு உங்களுக்கு ஒரு பிக் பிக்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் செக்ஷன் இந்த சர்வேஸில் எப்படி ஏர்ன் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நீங்கள் சர்வே டேபை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு இவ்வளோ சர்வேஸ். இப்போ நீங்கள் இந்த சர்வே செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சர்வேஸ் இருக்குது. இது நீங்கள் இந்த சர்வேஸ் அட்டன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சர்வே ப்ரொஃபைல் இதை வந்து ஃபில் பண்ணணும். நீங்கள் இதை ஃபில் பண்ணுறது பொறுத்து தான் உங்களுக்கு சர்வேஸ் எல்லாம் கிடைக்கும். சில சர்வேஸ் கிளிக் ஆகும், சில சர்வேஸ் ரேராக தான் கிளிக் ஆகும். நீங்கள் அது கொடுக்குற ப்ரொஃபைல் பொறுத்து. ரொம்ப முக்கியமானது இந்த சர்வே ப்ரொஃபைலை ஒன்ஸ் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதை எடிட் பண்ணுறதுக்கே 3 மாதம் கழிச்சு தான் எடிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இந்த சர்வே ப்ரொஃபைலை ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆஃபர் செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அவைலபிள்ஸோ அதெல்லாம் வரும். நீங்கள் இந்த டேப் வழியாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்து ஃப்ரீ அப்படி டாஸ்க் இருக்கும். நீங்கள் அந்த டாஸ்கில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஏன்னா சில டாஸ்க் எல்லாம் வந்து உங்கள் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கேட்கலாம். ஸோ அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சர்வேஸ் ட்ரை பண்ணலாம், ப்ரௌஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம், வெப்சைட் எக்ஸ்ப்ளோரர். இப்போ நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். we are all out of orders. ஸோ யூஸ்வலாக மார்னிங் டைமில் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் ரேடியோ லிசன் பண்ணுறது மூலமாக கூட நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த டாஸ்க் செக்ஷன் கீழே என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இது கீழே சில அவைலபிள் ஜாப்ஸ் இருக்கும். இந்த ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில சென்ஸ் ஆட் ஆகும். இந்த டாஸ்க்கு கீழே சில ஜாப்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். இந்த ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ பே பண்ணுவாங்க. இந்த ஜாப்ஸ் எல்லாம் எதுக்காக இந்த செக்ஷனில் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா சில விஷயத்தெல்லாம் மெஷினே வந்து வேலிடேட் பண்ணிடும். ஆனால் சில விஷயத்துக்கு வந்து ஹியூமனோட ஹெல்ப் தேவைப்படும். அப்போ அந்த ஹியூமன் வேலிடேஷனுக்காக தான் இந்த மாதிரி இவங்க டாஸ்க்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் ஸ்லைடர்ஸ் ஃபார் இம்ப்ரூவிங் இமேஜஸ், அதாவது நம்ம ஸ்லைடர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணால் இமேஜஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ இது வந்து மெஷினால் பண்ண முடியாது, இது ஹியூமனால் தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் இந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த Crowdflower அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட்டராக ரெஜிஸ்டர் பண்ணணும். இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு இன்னொரு டுட்டோரியலில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஷார்ட்டாக சொல்லணுன்னா நீங்கள் வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த டாஸ்க் எல்லாம் வந்து இந்த Crowdflowerங்கிற வெப்சைட் மூலமாக நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆக்சுவலி இதுதான் வந்து ஒரிஜினல் டாஸ்க் கான்ட்ரிபியூட் பண்ணுற வெப்சைட்டு. இது வந்து ஜஸ்ட் கிளிக்சென்ஸ் வந்து ஒரு பார்ட்னர் மாதிரி இந்த டாஸ்க்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணுது. எப்படி கிளிக்சென்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அதே மாதிரி Crowdflowerலையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். நம்ம நெக்ஸ்ட்டு இந்த டேப் பார்க்கலாம். இந்த டேப் வந்து ரொம்ப ஈஸியான டேபு. அதாவது நம்ம கேம்ஸ் ப்ளே பண்ணுற மூலமாக நம்ம ஏர்ன் பண்ணலாம். இப்போ இந்த கிரிட்டில் ஏதாவது ஒரு கிரிட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா
இப்போ வெப்சைட் லோட் ஆகிறதுக்கு உங்களுக்கு 10 seconds மேலே ஆகுது. ஸோ your click has been validated but you are not a winner this time. It's fine. நம்ம உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் இல்லைன்னா நெக்ஸ்ட் டே கூட உங்களுக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பேசிக்காக இந்த கிளிக் சென்ஸோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம வந்து ஒரு மிடில் மேன் மாதிரி இந்த ஆட்ஸ் எல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பப்ளிஷர், அதை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு இந்த கிளிக் சென்ஸுங்கிற மாதிரி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிப்பாங்க. பட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணுறது தான் இந்த கிளிக் சென்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம். ஸோ நம்ம இந்த வெப்சைட் நம்ம வியூ பண்ணுறாங்காட்டி அவங்களுக்கு ஒரு சில அமௌண்ட் ஆஃப் மணி கிடைக்கும். அந்த அமௌண்ட் ஆஃப் மணியில் கொடுக்குற ஷேர் தான் நம்மளுக்கு இங்கே வந்து பாயிண்ட்ஸாக ஆட் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இந்த தடவை சான்ஸ் இல்லை. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஏர்ன் பண்ணலாம். நம்மளுக்கு லக் இருந்தால் இந்த கிரிட்ஸில் நம்மளுக்கு சில சென்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ், அஃபிலியேட்ஸ், ஃபோரம் இதெல்லாம் சும்மா இன்ஃபர்மேஷன் டேப்ஸ் தான். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த லிங்க் பற்றி பார்க்கலாம், கிளிக் ரிசர்ச் அப்படின்னு. நீங்கள் அதை கிளிக் பண்ணால் clickresearch.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சில ரிசர்ச் சர்வேஸ் எல்லாம் வரும். நீங்கள் அந்த சர்வேஸ் எல்லாம் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து சில சென்ஸ் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேஸில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். டெய்லி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இதில் ஏர்ன் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபுல் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இது எக்ஸ்ட்ராவாக ஒரு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் தி வேஸ். லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஒரு அக்கௌண்ட் தான் மெயின்டைன் பண்ணணும். மோர் தென் 1 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். ஏன்னா உங்கள் ஐபி அட்ரஸ் வச்சு அவங்க ட்ராக் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிங்கன்னா சரி இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஒரு ஹவுஸ்க்கு ஒரு அக்கௌண்ட் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட பேமெண்ட் ப்ரூஃபு. $107 வந்து நான் கிளிக் சென்ஸ் வழியாக ஏர்ன் பண்ணியிருக்கேன் 2015. ஸோ இந்த மாதிரி கிளிக் சென்ஸ் வழியாக நம்ம வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நம்மள பல பேருக்கு தெரியாது. ஸோ நான் இந்த வீடியோவை தமிழில் க்ரியேட் பண்ணதுக்கும் அதுவும் முக்கியமான காரணம். ஏன்னா இது எல்லாரும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அவங்களால சிம்பிளாக லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் மோஸ்ட்டாக அதை தமிழில் பேசியிருந்திருப்பேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிளிக் சென்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அது வழியாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.